ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் கடந்த ஆட்கள் கடந்த வாரங்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கின்ற ஒரு முக்கியமான காரியம், கர்த்தர் உன் வேதனையை அறிந்திருக்கின்றார். கர்த்தர் உன் வேதனையை அறிந்திருக்கின்றார். அவர் எல்லாம் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் சந்தோஷமாய் வாழக்கூடாது என்பது பிசாசின் ஆசை. தேவனுடைய விருப்பமோ தன்னுடைய ஜனங்கள் ஆசீர்வாதமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆனால் பிசாசுடைய விருப்பம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் சந்தோஷமாக அல்ல, வேதனையோடு, சங்கடத்தோடு, துக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் பிசாசுடைய ஆசையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே தான் அவன் பலவிதமான சோதனைகளையும் வேதனைகளையும் அவன் கொண்டு வருகிறவனாக இருக்கின்றான். இந்த சூழ்நிலையை பார்த்து, அல்லேலூயா, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில், இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை மத்தியில இந்த சூழ்நிலையை பார்த்து இந்த உலகம் நம்மை தூற்றலாம். நம்ம சூழ்நிலையை பார்த்து, நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய போராட்டங்களை பார்த்து இந்த உலகம் நம்மை தூற்றலாம். சில நேரத்தில் நமக்குள் இருக்கிற குறைபாடுகள் கண்டு கிண்டல் கேலி செய்யலாம், துஷிக்கலாம், வெறுப்பு பேச்சு பேசலாம், சில நேரத்தில் குத்தியும் காட்டலாம். அல்லேலூயா. உதாரணத்துக்கு எப்படி என்று சொல்வோம் என்று சொன்னால், சிலருக்கு கண் பார்வையில கோளாறு இருக்கலாம், சில படிப்புல அந்த அளவுக்கு ஞானம் இல்லாமல் இருக்கலாம், சில குடும்பத்துல குழந்தை இல்லாம இருக்கலாம், சில வேலையில ரொம்ப பிரச்சனைகள் இருக்கலாம், வேலை இல்லாம அடிக்கடி வேலை இல்லாம போயிட்டே இருக்கும், வேலை கிடைக்கும் 2 நாள் கிடைக்கும், 2 நாள், ஒரு வாரம் இருக்கும், ஒரு மாசம் இருக்கும், திரும்ப வேலை இல்லாம போகும். இப்படிப்பட்ட சூழ்நிலை, சரீர ஊனம், பலவீனம், இப்படிப்பட்ட காரியத்தை பார்த்து, அல்லேலூயா, இப்படிப்பட்ட காரியத்தை பார்த்து இந்த உலகம் நம்மை பார்த்து தூற்றலாம், கேலி செய்யலாம். ஆனால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் தேவ ஜனமே, இந்த உலகம் ஒருவனை உயர்த்தி பேசுவதை காட்டிலும், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகம் ஒருவனை உயர்த்தி பேசுவதை காட்டிலும் அவர்களை குறை சொல்வதிலும் கேலி செய்வதுமாக இருந்து அவர்களை தூக்கி விடுவதில் அக்கறை காட்டாமல் இழிவுபடுத்தி பேசுவதில் முனைப்பாக இருப்பான். அல்லேலூயா. எந்த இடத்துல அவங்க தூக்க வேண்டுமோ, அவங்க சோர்ந்து போய் விழுந்த இடத்துல எந்த இடத்துல தூக்க வேண்டுமோ அங்கே தூக்கி விடாதபடிக்கு அவர்களை இழிவாக பேசுவதில் தான் முனைப்பாக இருப்பார்கள் இந்த நாட்களில் ஜனங்கள். அல்லேலூயா. இருக்கிற இடத்தில் அவமானப்படும் பொழுது, தேவ ஜனமே, இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் இருக்கிற இடத்தில் அவமானப்படும் பொழுது நம் சொந்தங்களே நம்மை தேற்றாமல் அவமானப்படுத்தும் இடத்தில் நம்மை மென்மேலும் அவமானப்படுத்தி நாம் கண்ணீர் விடுவதை ரசிப்பார். அல்லேலூயா. சில கூட்டம் இருக்கு, சொந்தத்திலே சில கூட்டம் இருக்கு, நண்பர் கூட்டத்தில் சில இருக்கு, சுற்றி இருக்கிற சில ஜனங்க இருக்கு. எப்போ இவர்கள் தோற்று போவார்கள், எப்பொழுது விழுந்து விடுவார்கள் என்று சொல்லி அந்த அவர்களுடைய துக்கங்களை, அவர்களுடைய வேதனை பார்த்து ரசிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. சூழ்நிலை நமக்கு விரோதமாக இருக்கும் பொழுது நம்மை கொச்சைப்படுத்துவதிலும், நம்மை கேவலப்படுத்துவதற்கும், நம்மை இழிவுபடுத்துவதற்கும் ஒரு கூட்டம் உண்டு. சில நேரத்தில் சொல்ல போனா நம்ம குடும்பமே நம்மளை என்ன பண்ணும், கேலி செய்கிற ஒரு சூழ்நிலையில கூட நாம் இருப்போம். அல்லேலூயா. கணவன் மனைவியை இழிவுபடுத்தலாம், மனைவி கணவனை இழிவுபடுத்தலாம், பிள்ளைகள் பெற்றோரை இழிவுபடுத்தலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படியாக குடும்பத்துக்குள்ளேயே அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் பார்ப்பாங்க, நீங்களாம் எதுக்கே உயிரோடு இருக்கேன்னு சொல்லி கேட்கிற மனைவிமார்களும் உண்டு, நீங்களாம் என்னத்தை சம்பாதிக்கிறேன்னு சொல்லி கேட்கிற மனைவிமார்களும் உண்டு, கணவனுக்கு மரியாதை கொடுக்காத அநேக மனைவிமார்கள் உண்டு. அதே போல மனைவியை பார்த்து இழிவாக பேசுகிற கணவன்மாரும் உண்டு, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிற கணவன்மாரும் உண்டு. அதே போல பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து, அவன் படிக்கிறதுல கொஞ்சம் குறைவாக இருந்தா அவனை இனி ரொம்ப நீ கழுத சுமப்பதற்கு, கழுத ஓட்டுறது, கழுத மேய்ப்பதற்கு தான் நீ லேக்கு, மாடு மேய்க்க தான் நீ லேக்குன்னு சொல்லி அவர்களுடைய படிப்புல அவர்களை கவனம் செலுத்துவதற்கும், அவர்களை தட்டி கொடுத்து நல்ல படிக்க வைப்பதற்கும் பெற்றோர்கள் முனைப்பாக இல்லாதபடிக்கு இழிவாக கேவலமாக பேசுகிற சில சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வாலிபர்கள் அவர்கள் படித்து முடித்து வேலை கிடைக்காம அலையும் பொழுது
வெட்டி பயல என்று சொல்லி சில நேரத்துல தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து வேண்டாத வார்த்தைகள் சொல்கிற பெற்றோர்கள் உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலை உலகம் பார்த்து சொல்லலாம், ஒண்ணுமே இல்லை, இவர்கள் கிறிஸ்தவர்கள், ஆனால் குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம், ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி உலகம் நம்மளை இழிவாக பேசலாம். எந்த இடத்துல நம்மளை இழிவாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு இழிவாக பேசி நம் வேதனைப்படுகிறதை பார்த்து ரசிக்கிற கூட்டம் தான் நம்ம சுற்றி இருக்கிற கூட்டம். இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்க தேவஜனமே. ஆனால் ஒன்று, எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், நம் சூழ்நிலை, நம் வேதனை இவர்கள் அறியாமல் இருக்கலாம். அல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலையும் நம்முடைய வேதனையும் நம்முடைய கண்ணீரையும் இந்த உலகம் அறியாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று, கர்த்தர் உன் வேதனையை அறிந்து இருக்கின்றார். அல்லேலூயா. சுற்றி இருக்கிறவங்க அறியாமல் இருக்கலாம், ஆனா தெரியும், உன்னை படைத்த உன் தேவன் உன் வேதனையை அறிந்து இருக்கின்றார். கர்த்தர் உன் வேதனை அறிந்திருக்கின்றார். ஆகவேதான் மத்தேயுல பார்க்கின்றோம், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? இளைப்பாறுதல் தருவேன். உங்கள் வேதனையை என்னிடத்தில் வையுங்கள், நான் நன்மைக்கு எதுவாக மாற்றி தருவேன். காரணம், உங்களுடைய வேதனை என்ன என்று அறிந்தவர் நம்முடைய தேவன் மாத்திரம்தான். அல்லேலூயா. ஆகவேதான் இன்னொருத்துல பார்க்கின்றோம், சங்கீதம் 56:8 எடுத்து வாசிப்போம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். சங்கீதக்காரன் சொல்கிற வார்த்தை சங்கீதம் 56:8, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கின்றது. அல்லேலூயா. காரணம், அந்த கண்ணீரை பார்த்து சந்தோஷப்படுகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். அல்லேலூயா. உங்கள் கண்ணீருக்குண்டான பலனை தருகிற தேவன் தான் நம்முடைய தேவன். காரணம், அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கின்றார். கடந்த நாட்களில் ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிற ஒரு சாட்சியை நான் கேட்டேன். அவருடைய சபையில பல வருடங்களுக்கு முன்பாக அந்த சாட்சியை நான் கேட்டிருக்கேன். அவருடைய சபையில் நடந்த ஒரு சாட்சி. ஒரு விதவை தாயார் தன்னுடைய சின்ன ஒரு குழந்தையோடு இயேசுவை ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை, கணவன் இல்லை, பயங்கரமான பாடுகள் மத்தியில ஆண்டவராக இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு கடந்து செல்லுகிற ஒரு நல்ல ஒரு மகளாக இருந்தார். இல்லாமே சொல்ல வேண்டாம், குடும்பத்துல வறுமை என்கின்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க இல்லாம போயிடுவாங்க. அல்லேலூயா. நல்லா இருக்கும்போது ஒரு கூட்டமே சுத்தி இருக்கும், ஆனா இல்லாத நேரத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் உண்மை உள்ளவர். ஆனா இந்த நாட்கள்ல 10 ரூபா கையில இல்லைன்னா சுத்தி இருக்கிற சொந்தம் நண்பர்கள் யாருமே கூட இருக்க மாட்டாங்க, காணாம போயிடுவாங்க. இந்த சகோதரருடைய சூழ்நிலையில இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னே மற்றவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள், இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே இந்த குடும்பத்துக்கு எங்களுக்கு எந்த விதமான சம்மதமும் இல்லை. ஆனா அந்த மகள் சொன்ன வார்த்தை, என்னுடைய எல்லா சூழ்நிலை என் தேவன் என்னோடு இருக்கிறபடினால் நான் அவரை மாத்திரம் சேவிப்பேன் என்று சொல்லி தெய்வ வைராகியத்துல ஆண்டவருக்கு உண்மையாக இருந்த அந்த மகளுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் வந்தது. அவருடைய சின்ன மகன் 7 வயசோ 8 வயசோ ஆக்சிடென்ட்ல அடிபட்டு, வண்டி அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஐசியூல வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அது வரைக்கும் அந்த குடும்பத்தை எட்டி பார்க்காத சொந்தக்காரங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. வந்து அந்த மகளை தேற்றவில்லை. டாக்டர் சொன்ன வார்த்தை 24 மணி நேரம் கழிச்சு தான் எல்லாமே தெரியும் என்று சொல்லி உணர்வில்லாமல் படுத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த நேரம் சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க. வந்துட்டு ஆறுதல் படுத்துகிற வார்த்தையை சொல்லவில்லை. அவர்கள் கூடி சொன்னதை, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினால்தான் உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினால்தான் உனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை என்று சொல்லி அவளை அந்த இடத்துல வைத்து கேவலமாக பேசினார். உதவிக்கு வந்தது சபையை சேர்ந்த சில நபர்கள் வந்தார்கள், சகோதரிகள் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் உதவிக்காக வந்தார்கள். அப்பொழுது அவர்களை அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த சகோதரி வீட்டுக்கு கடந்து சென்று ஒரு கதவை அடைத்து கொண்டு அவள் ஜெபிக்க ஆரம்பித்தாள். என் மகன் கண் திறக்க வேண்டும், அவன் கண்ணு திறக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நான் திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன் என்று சொல்லி அவள் கண்ணீரோடு அந்த ரூம் அடைத்து விட்டு
கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார். சில மணி நேரம் கடந்து சென்றது. 10 மணி நேரம் ஆச்சு, 12 மணி நேரம் ஆச்சு, 16 மணி நேரம் ஆச்சு. திடீர்னு தகவல் வருது, உன்னுடைய மகன் கண்களை திறந்து விட்டான். அல்லேலூயா. அவள் மிகவும் சந்தோஷத்தோடு கடந்து சென்று தன்னுடைய மகனை பார்க்கும் பொழுது அவன் கண் விழித்து தன் தாயை நோக்கி அம்மா என்று சொல்லி அவன் கூப்பிட்டான். கர்த்தர் உங்கள் வேதனை அறிந்திருக்கின்றார். எந்த ஒரு சூழ்நிலையாலும் சரி, இந்த உலகமே நம்மை குத்தி பேசுவதற்கும் நம்மை இழிவாக பேசுவதற்கு தான் இருவாங்க. நம்முடைய வேதனையை பார்த்து ரசிக்கிற கூட்டம் உண்டு. ஆனால் நம்முடைய வேதனையை பார்த்து ரசிக்கிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். நம்முடைய வேதனையை பார்த்து அதற்குண்டான பலனை தருகிறவர் நம்முடைய தேவனாக இருக்கின்றார். அல்லேலூயா. ஆகவேதான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். உபத்திரத்திலே பொறுமையாய் இருங்க. ஜெபத்திலே என்ன பண்ணீங்க? உறுதியாய் தரித்திருங்கள். காரணம், நீங்க ஜெபிக்கும் பொழுது தேவன் பதிலை தருகிறவர். நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. என் தேவனுக்கு செய்து முடிப்பார். இந்த உலகம் என்னை பார்த்து தூற்றலாம், இந்த உலகம் என்னை பார்த்து கேலி செய்யலாம், கிண்டல் செய்யலாம். ஆனா ஒண்ணு, நான் என் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது என் தேவனுக்கு பதிலை தருவார் என்ற நம்பிக்கையில சந்தோஷமாய் இருந்து, உபத்திரத்தின் மத்தியில, பிரச்சனையின் போராட்டின் மத்தியில பொறுமையாய் இருந்து நான் ஜெபத்துல உறுதியாய் இருக்கும் பொழுது என் தேவன் எனக்கு எல்லா சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி தருகிறவராக இருக்கின்றார். காரணம், என் தேவன் என் வேதனை அறிந்து இருக்கின்றார். இந்த உலகம் என் வேதனை அறிந்திருக்கிறோ இல்லையோ, என் வேதனையில் சந்தோஷப்படுகிற உலகம் தான் இந்த உலகம். ஆனால் என் வேதனை துக்கப்படுகிற ஒரே ஒருவர் என் இயேசு மாத்திரம்தான். அவர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார். உங்கள் சூழ்நிலை நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். எந்த காலத்துல சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, எந்த காலத்துக்காக கண்ணீர் விட்டுட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, இத்தனை நாள் ஆச்சு இன்னும் நடக்கலையே, இப்படிப்பட்ட பிரச்சனையை சொந்தங்கள் என்னை கேவலமாக பேசுவாங்க, என் நண்பர்கள் என்னை கேவலமாக பேசுறாங்க, இந்த உலகம் என்னை இழிவுபடுத்தி பேசுறது சொல்லி மிகவும் வருத்தத்தோடு இருக்கிறீர்களா? சகோதர சகோதரியே, இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் நான் சொல்கிற வார்த்தை, கர்த்தர் உங்கள் வேதனையை அறிந்திருக்கின்றார். ஆகவே உங்கள் நம்பிக்கையை நீங்கள் சந்தோஷமாய் இருங்க. இந்த பிரச்சனையின் மத்தியில நீங்கள் பொறுமையாக இருங்க. ஜெபத்துல உறுதியாய் இருங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 42 எடுத்து வாசிப்போம். பயங்கரமான குழியிலும் 41 கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பொறுமையோடு காத்திரு. பிரச்சனை மத்தியில, போராட்டத்தின் மத்தியில் அவசரப்படாத. பொறுமையோட இரு. ஜெபத்துல உறுதியாயிரு. கர்த்தர் செய்து முடிப்பார். கர்த்தர் எல்லாம் நன்மைக்கு எதுவும் மாற்றுவார். காரணம், உன் வேதனை அறிந்த உன் தேவன் உனக்கு நன்மைக்கு ஏதுவாக சகலத்தையும் செய்து முடிப்பார். அதை புரிந்து கொள்ளுங்க. வேறொரு ஒரு சகோதரியை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். அந்த மகளுடைய வாழ்க்கையில அவள் பெற்ற துன்பங்கள், அவள் பெற்ற அவமானங்கள், அவளுடைய வாழ்க்கையில இருந்த ஒரே ஒரு குறைவு என்ன என்று சொன்னால், குழந்தை இல்லை. ஒவ்வொரு மாதமும் எனக்கு நடக்குமா, எனக்கு நடக்காதா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சகோதரி அண்ணா. நீதிமொழிகளை பார்க்கின்றோம். 13ஆம் அதிகாரம் 12வது வசனம் எடுத்து வாசிப்போம். 13:12 எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை என்ன பண்ணுமா? இணைக்கப்படும். நெடுங்காலமாய் காத்திருக்கும் பொழுது நமக்கு ஒரு சோர்வு வரும். ஆனால் விரும்பினது வரும்பொழுதோ எப்படி இருக்குமா? எப்படி இருக்கும்? ஜீவ விருட்சம் போல இருக்கும். அல்லேலூயா. அப்போ காத்திருக்கும் பொழுது, நெடுங்காலமாய் காத்திருக்கும் பொழுது ஒரு சோர்வு கண்டிப்பாக வரதான் செய்யும். இந்த மகளுடைய வாழ்க்கையில பார்ப்போம் என்று சொன்னால், எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம்
1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனத்தை வாசிப்போம். எப்பிராயீம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பிம் எனப்பட்ட ராமதாயின் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்பிராயீமின் ஆகிய சூப்புக்கு பிறந்து தோகுவின் குமாரனாகிய எலிகுவின் மகனாகிய எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தியின் பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. அல்லேலூயா. 6வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். இவள் அவளை மனமடிக்குவாள். அப்பொழுது அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அல்லேலூயா. அத சொல்றேன், அழ வச்சு ரசிக்கிற கூட்டம் தான் நம்ம சுற்றி இருக்கிற கூட்டம். எந்த விதத்துல பேசணுமோ, எந்த விதத்துல அவங்களை பேசி துக்கப்படுத்த முடியுமோ, எந்த காலத்துல அவங்களை பேசி அவளை அழுத வைக்க முடியுமோ என்று சொல்லி அவருடைய துக்கத்தை பார்த்து, அவளுடைய வேதனையை பார்த்து சந்தோஷப்படுகிற கூட்டம் தான் நம்மை சுற்றி இருக்கிற கூட்டம். தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களை எந்த காரணத்துல சொல்லி உங்களை துக்கப்படுத்தி கொண்டு இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த காரணத்துக்காக தேவ நோக்கி பார்த்து நீங்கள் அழுது கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் எல்லாம் உங்கள் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். ஐயோ, இவ்வளவு நாள் காத்திருக்கிறேனே, எனக்கு இன்னும் ஒண்ணு நடக்க மாட்டேங்குது, என் சொந்தங்கள் என்னை கேவலமாக பேசுறாங்களே, என் சுற்றி இருக்க நண்பர்கள், உற்றார் உறவினர் எல்லாம் என்னை கேவலமாக பேசுகிறார்களே, என் குடும்பமே என்னை கேவலமாக பேசுகிறேன் என்று சொல்லி மிகவும் வருத்தத்தோடு கண்ணீரோடு இருக்கிற தேவ ஜனமே, சகோதரியே சகோதரனே, இந்த வார்த்தை, இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வேதனை அறிந்திருக்கின்றார். அன்னாளுடைய வேதனை கர்த்தர் அறிந்தார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். அவள் மிகவும் மனம் கசந்து அழுதபடியினாலே அவள் செய்த காரியம் என்ன என்று சொன்னால், அதே 1ஆம் அதிகாரம் 10லிருந்து 15 வரைக்கும் எடுத்து வாசிப்போம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது, அவள் தேவாலயத்துக்கு கடந்து சென்று அவள் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தாள். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அல்லேலூயா. என் இருதயத்துக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் என் தேவனுடைய சந்நிதியில வந்து என் தேவனுக்கு முன்னால் நான் ஊற்றிவிட்டேன். அவள் ஊற்றிவிட்டாள். அல்லேலூயா. அவளை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு வேதனைப்படுத்தி அவள் அழுவதை பார்த்து ரசித்தாள். ஆனால் அவள் செய்த காரியமோ தேவனுடைய சந்நிதி கடந்து சென்று அவள் இருத்தில் இருந்த எல்லாவற்றையும் அவள் ஊற்றிவிட்டாள். அல்லேலூயா. அவளுக்கு தெரியும் அவளுடைய வேதனை தேவன் அறிவார் என்று சொல்லி. அதே வேதத்துல 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிப்போம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை
பெற்று அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று சொல்லி பெயரிட்டார். அல்லேலூயா. ஆனா அதுக்கு நல்லா பார்க்கிறோம், அவள் எல்லாவற்றையும் தேவனுடைய சன்னிதானத்தில் ஊற்றி விட்டபடினாலே அவள் துக்கமுகமாய் அதுக்கப்புறம் இல்ல. காரணம், அவளுக்கு தெரியும் கர்த்தரின் வேதனை அறிந்திருக்கின்றார், கர்த்தர் எனக்கு பதிலை தருவார் என்று சொல்லி அதற்கு பிற்பாடு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவள் விசுவாசத்தோடு தேவன் மீது நம்பிக்கையோடு அவள் இருந்தபடியினாலே கர்த்தர் அவளுக்கு நன்மைக்கு எதுவான காரியங்களை செய்து முடித்தார். அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு குமாரனை தேவன் அவளுக்கு கட்டளையிட்டார். இந்த பதிவை பார்த்துக் கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரி, இந்த உலகம் நம்மை வேதனைப்படுத்தலாம், அல்லேலூயா, தலைகுனிய செய்யும்படிக்காக காரியங்களை செய்யலாம். ஆனால் தெளிவாக புரிஞ்சு, என் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம் தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கின்றார். ஆனால் இந்த உலகமோ நம்மை வேதனைப்படுத்தி நம் தலையை குனிய செய்கிற தேசமாக ஜனங்களாக சுற்றி இருக்கிற ஜனம் உண்டு, இந்த உலகம் உண்டு. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. என் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம் தலையை உயர்த்தி வைக்கிறவராக இருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். இந்த உலகம் நம்முடைய வேதனை பார்த்து துக்கப்படாது, அவர்கள் நம்ம வேதனை பார்த்து கண்ணீர் விடாது, நம்முடைய வேதனை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். ஆனால் நம்முடைய தேவன் நம்முடைய வேதனை அறிந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். யோபே சொல்றார் ஒரு இடத்துல, யோபுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு காரியங்கள், எல்லாவற்றையும் இழந்து போனான். உச்சம் தலைமுறை உள்ளங்கால் வரைக்கும் பருவங்களால் நிரப்பப்பட்டு அவன் அப்படிப்பட்ட ஒரு கொடிய வேதனையை செய்து கொண்டு இருக்கும் பொழுது நண்பர்கள் அவனை கேலி செய்கிறார்கள். எடுத்து வாசிப்போம். யோபு 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். என் சிநேகிதர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. மறுபடியும் வாசிப்போம். என் சிநேகிதர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. கண்ணீர் சொரிகிறது. அல்லேலூயா. என் தேவனை நோக்கி கண்ணீர். எல்லாம் இதுவாக பேசலாம், பரியாசம் பண்ணலாம். ஈவன் யோபுடைய மனைவி சொல்றாங்க, அவன் வேதனைப்படுகிறதை பார்த்து யோபு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். யோபு 2:9 எடுத்து வாசிப்போம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, அவன் படுகிற வேதனையை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஐயா, அல்லேலூயா. இன்னமும் உத்தமத்தில் இருக்க, இவ்வளவு நடந்துருச்சு, மரண வேதனை பட்டு கொண்டு இருக்கிறாய், உன்னுடைய மரண வேதனை என்னால் பார்த்து சகிக்க முடியும் என்று சொல்லி யோபன் மனைவி சொல்றாப்ல, தேவனை தூஷித்து என்ன பண்ணு, ஜீவனை விடும், என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. அங்க சொல்லல, ஆண்டவர் நமக்கு நன்மையாக மாற்றுவார், ஆண்டவர் எல்லாம் ஆசீர்வாதம் மாற்றுவார், உங்க பலவீனத்தை கர்த்தர் மாற்றுவார்னு சொல்லி அவள் அங்கே ஆறுதலான வார்த்தை சொல்லல. அல்லேலூயா. இந்த உலகம் அப்படிதான். நீ எதுக்கு சபைக்கு போற, நீ எதுக்கு ஆலயத்துக்கு போற, ஏன் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீ ஏன் இது வரைக்கும் நிலைத்திருக்கிறாய், ஒன்னும் வாழ்க்கையில் ஒண்ணுமே நடக்கலையே, ஒண்ணுமே செயல்படலையே, நீ அவரை விட்டுட்டு வா, நீ மறுபடியும் வா என்று சொல்லி உலகம் உன்னை கூப்பிடலாம். ஆனால் தேவ ஜனமே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்க, உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக கர்த்தர் மாற்றி காட்டுவார். அவர் மாற்றுகிற தேவன். நான் ஒரு விசுவாசி என்று சொல்லி சும்மா இருப்பதில்லை, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் விசுவாசம் தேவனுடைய சந்தில் கொண்டு ஊற்றிவிட வேண்டும், செபிக்க வேண்டும், ஆலயத்துக்கு வர வேண்டும். ஏனோ தானோ என்று கிறிஸ்துவாய் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. உன் வேதனை அறிந்திருக்கிற தேவன் உனக்கு எல்லா சகலத்துக்கு ஏதும் நன்மைக்கு ஏதும் மாற்றி தருகிற தேவனாக இருக்கின்றார். அதை நீ தெளிவா புரிஞ்சுக்கோ, தெளிவா புரிஞ்சுக்கோ. தன்னுடைய பிள்ளைகள் வேதனைப்படுவதல்ல தேவனுடைய விருப்பம். தன்னுடைய பிள்ளைகள் வேதனைப்படும் பொழுது அந்த வேதனையிலிருந்து விடுதலை கொடுத்தவர்களை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கின்றது. ஆகவே பதிவை பார்த்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அது யாராக இருந்தாலும் சரி, ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, உன் ஊழியத்தை பார்த்து குறை சொல்லலாம். சிறுவர்களை உங்கள் படிப்பை பார்த்து உங்கள் நண்பர்கள் பெற்றோர்கள் உன்னை குறை சொல்லலாம்.
வாலிபனே, உன் வேலையை பார்த்து, உன் வேலை இல்லாத பார்த்து குடும்பங்கள், சொந்தங்கள் உன்னை பார்த்து பரியாசம் பண்ணலாம். உன் குடும்ப ஆசீர்வாதம் இல்லாதபடினாலே உன் சொந்தங்கள் உன்னை பரியாசம் பண்ணலாம். ஆனா தெளிவா புரிஞ்சுக்கோங்க, எல்லாவற்றையும் என் தேவனுக்கு நன்மைக்கு எதுவாக மாற்றி தருவார். அதை மாத்திரம் விசுவாசத்தோடு பிடித்துக் கொண்டு நீங்கள் அவருக்காக காத்திருங்க. அவர் எல்லா நன்மைக்கு எதுவாக மாற்றி தருவார். காரணம், உங்கள் வேதனை அறிந்திருக்கிற தேவன் சகலத்தையும் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக மாற்றி தருவார். அவரை மாத்திரம் பிடிச்சுக்கொள்ளுங்க. பொறுமையோடு காத்திருங்க. அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார்னு சங்கீதங்கள் சொல்வது போல பொறுமையோடு காத்திருங்க. இந்த லாக்டவுன் பீரியட் எப்படி நடக்க போதோ எல்லாம் தலைகீழ இருக்கு. எதிர்பார்த்த மாதிரி இல்ல. அநேகருக்கு பயம், இனி என்ன ஆகும், என்ன ஆக போகுது, இந்த வியாதி எனக்கு வந்துருமா, நான் மறித்து போவேனா, என் குடும்பத்துல ஏதாவது வந்துருமா, என்னுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும், இனி என் வேலை எப்படி இருக்கும், என் பிசினஸ் எப்படி இருக்கு, இப்படி கலங்கி கொண்டிருக்கிற தேவ ஜனமே தெளிவா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் சுத்தி இருக்கிற உன் ஜனம் உன்னை கேவலமா பேசலாம். உன் சூழ்நிலையை பார்த்து, உன் பலவீனத்தை பார்த்து, உன்னுடைய குறையை பார்த்து குறை சொல்லலாம். உங்களுடைய கண்ணீரை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படலாம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்லவே அல்ல. அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. உங்கள் வேதனையை அவர் அறிந்து இருக்கின்றார். அவரை எல்லா சகலமும் நன்மைக்கு மாற்றி தருவார். ஆகவே நேரத்தை நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சூழ்நிலை எல்லாம் நன்மைக்கு மாற்றுங்க. எல்லாத்தோட பாத்திரம் வைக்கின்றோம். எந்த இடத்துல எங்கள் தலைகள் தாழ்த்தப்பட்டதோ அதே இடத்துல கர்த்தரை உயர்த்துவீராக என்று சொல்லி நேரத்தில் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எல்லாம் எனக்கு நன்மைக்கு எதுவும் மாற்றி தாங்க என்று சொல்லி எல்லா சகோதரிகள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எல்லா நன்மைக்கு எதுவும் மாற்றி தருவீராக என்று சொல்லி எங்கள் சூழ்நிலைகள், எங்கள் குறைகளை பார்த்து இந்த உலகம் எங்களை பழிக்கலாம், இழிவாக பேசலாம், குறை சொல்லலாம். ஆனாலும் ஆண்டவரே, எங்களை தேற்றி வழிநடத்துகிற தேவன் நீர், எல்லாம் எங்களுக்கு நன்மைக்கு எதுவும் மாற்றி தருவீராக என்று சொல்லி ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மீதும் தெய்வ பிள்ளைகள் மீது விசேஷகரம் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, மனுஷன் முகத்தை பார்க்கின்றான், தேவனோ இருத்தை காண்கின்றவர். அவருடைய எண்ணங்கள் கண்ணீர்களை காண்கின்ற தேவனை, இந்த உலகம் அவர்களை கண்ணீரை பார்த்து சந்தோஷப்படலாம். ஆனால் என் தேவனே, நீர் அந்த கண்ணீரை பார்த்து சந்தோஷப்படுகிற தேவன் அல்ல, துக்கப்படுகிற தேவன். அந்த துக்கத்தை ஆண்டவரை நீ சந்தோஷமா மாற்றி தருவீர் என்று சொன்னாங்க விசுவாசிக்கின்றோம். நேரத்தில் தேவனை கண்ணீரோடு செபிக்கிற பிள்ளைகளுக்கு அவளுக்கு குறைகள் எல்லாம் கத்த மாற்றி நிறைவாக கத்தர் ஆஸ்வதிக்கப்படுகிறார். அற்புதம் செய்கிற தேவன், நீரை திராட்சரசமா மாற்றினவர். அதே போல ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் அற்புதமான காரியங்களை வெளிப்படுத்தி ஆசீர்வதிக்கப்படுகிறது. அது தாழ்த்துகிறோம், பொறுப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கின்றோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காத்திருங்க, ஜெபித்திருங்க. உங்கள் வேதனை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவரை எல்லாம் நன்மைக்கு மாற்றும். May God bless you. Amen.